பிக் பாஸ் ஷோ முழுக்க முழுக்க பிஸ்னஸாக மாறிடுச்சு அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி இறுதிக்கட்டத்தை நெருங்கி கொண்டுட்டு இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்காக கடுமையான போட்டிகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சீசன் டைட்டில் முத்துக்குமரன் தான் வெல்வார் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய இமேஜை மக்கள் மத்தியில் டேமேஜ் செய்யற வேலைகளை சௌந்தர்யா மட்டும் இல்லாம ராணவுடைய PR டீம் பரபரப்பா செஞ்சுட்டு இருக்கிறதா இசையமைப்பாளரும் பிக் பாஸ் விமர்சகருமான ஜேம்ஸ் வசந்தன் சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு செருப்பு வாங்கவே காசு இல்லை அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லியிருந்த நிலையில அதெல்லாம் சுத்த போய் வெளிநாட்டுல தங்க நகையோட முத்துக்குமரன் அடித்த ஜாலி டூரை பாருங்க. இந்த காசெல்லாம் வச்சுட்டு அப்பாவுக்கு செருப்பு வாங்கி தந்திருக்கலாமேன்னு நெட்டிசன்கள் திடீர்னு முத்துக்குமரனுடைய பழைய குப்பைகளை கிளற ஆரம்பிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க PR டீமோட வேலை தான் அப்படின்னு முத்துக்குமரன் ஆர்மி சொல்லி வந்துட்டு இருக்க நிலையில அவர்களுக்கு சப்போர்ட்டா இப்போ ஜேம்ஸ் வசந்தனும் பேசியிருக்கிறது ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்கு. பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்துக்கிட்டு நல்லா விளையாடி மக்களை ஈர்த்து வெற்றி பெறது எல்லாம் கிடையவே கிடையாது. PR டீமை வச்சு தினமும் ஒரு போட்டியாளரை மையப்படுத்தி அவங்க செய்யற விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் அவருக்கு ஓட்டுகளை அதிகரிக்க செய்யறதுதான் PRகளுடைய வேலையா இருக்குது. வன்மம் நிறைஞ்ச இந்த உலகில் அடுத்தவனை கீழே தள்ளிட்டு மேலே வர வைக்கிறது தான் இந்த PR டீமோட வேலை. அதை தான் பிக் பாஸ் போட்டியாளர்கள் ஒவ்வொரு சீசனா செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் ஜேம்ஸ் வசந்தன் இப்போ சுட்டி காட்டியிருக்காரு. சௌந்தர்யா சிரிக்கிறது அழகு, உட்காந்துருக்கிறது சூப்பரா இருக்குன்னு ஆரம்பத்துல ரசிகர்கள் மத்தியில அவருக்கு நல்ல பிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்த அவருடைய PR டீம் இப்போ முத்துக்குமரனுக்கு எதிரான வேலையை அதிக ஆர்வத்தோட செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல ராணுடைய PR டீம் அவர் ரொம்ப அப்பாவி அப்படின்னு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டு டீம்களுமே முத்துக்குமரனை டவுன் செய்ய வேண்டிய அனைத்து கீழ்த்தரமான வேலைகளையுமே இறங்கிட்டதா ஜேம்ஸ் வசந்தன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்னும் 2 வாரத்துல முடிய போற பிக் பாஸ் சீசன் 8 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.